2 கொரிந்தியர் 7:10 தெய்வ சித்தத்தின்படி வருகிற துக்கம் இரட்சிப்புக்காக மனந்திரும்புதலை உண்டாக்கும். இந்த மனந்திரும்புதலே பச்சாத்தாபத்தை உருவாக்குகிறது. ஒரு போதியற்ற உணர்வு. அதனால்தான் பக்தியில் ஒரு பெருமை இருக்கிறது, அதில் ஒரு வெளிச்சம். ஐயோ, நான் தகுதியானவனா இல்லையா? என்னுள் நிறைய தகுதியற்ற தன்மைகள் உள்ளன. என்னை மன்னித்து ஆண்டவரே என்று அழைத்து நீர் பிரார்த்தனை செய்தால் அது தேவனுக்கு மிகவும் ஏற்றதாகும். தேவனை புகழுங்கள். ஹல்லேலூயா. நான் பாவியாக இருக்க என்னை மிகவும் பரிசுத்தமானவனாக, அதில் ஒரு வெளிச்சம், நான் மிகவும் தகுதியற்றவன். இந்த என் பலகீனங்களில் உன் கிருபை நீர் காட்டுவாயா? முழுமையாக செய்யும். நான் பலவீனமானவனாக இருக்கும்போது மட்டுமே நான் வலிமையானவனாக இருப்பேன் என்று ஏன் சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தேவனை புகழுங்கள். ஹல்லேலூயா. நீ ஏமாற்றமின்றி உன் பிள்ளைகளுக்காக அழுகிறாயோ, கணவருக்காக அழுகிறாயோ, அல்லது குடும்பத்திற்காக தேவனுடைய சந்நிதியில் அழுகிறாயோ, அந்த கண்ணீரை எல்லாம் ஆசீர்வாதகரமாக தேவன் மாற்றுவார். தேவனை புகழுங்கள். கண்ணீருடன் விதைக்கும்வன் சந்தோஷத்துடன் அறுவடை செய்ய வருவான். பயப்படாமல் விதைகளை பிடித்து அழுகிறவன் சந்தோஷத்துடன் தானியங்களை திரும்ப கொண்டு வருவான். ஒரு 126வது சங்கீதம் 5:6 இந்த கண்ணீரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே. உனக்கு இது சிரமமாக இருக்கிறதா? மிகவும் சிரமம். ஆனால் தேவனின் முன் அழுகிற போது நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறீர்.